மகிழ்ச்சி அடைகின்ற அதே நேரம் நேயர்களாகிய நீங்கள் பெரும் மன வருத்தம் அடைவீர்கள் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. அந்த வகையிலே இன்று முதலாவதாக ஆக குறைந்த ஆளுமையுடைய பிரபலத்தை நேர்காணல் காண உள்ளோம். இன்று இலங்கையில் இருந்து வருகை தந்திருக்கும் பொறியியலாளர் சுத்துமாத்த சுந்தரத்தை விளக்குமாறு தொலைக்காட்சியின் சார்பில் வா வா வந்து தொலை என வரவேற்கிறோம். உங்கள் மண்ணான நேரத்தை எங்கள் தொலைக்காட்சி நேர்காணலுக்காக ஒதுக்கி வந்ததற்காக சிறப்பு நன்றிகள். நன்றி நன்றி. விளக்கு மாத்து தொலைக்காட்சி என்று கூறினீர்கள். விளக்கு மாத்தையும் காணவில்லை, தொலைக்காட்சியையும் காணவில்லை. இது ஒரு வித்தியாசமான தொலைக்காட்சி. இங்கே வந்து உங்களை நாங்கள் ஒரு கதையில இருத்த மாட்டோம், நின்றுதான் உங்களுக்கு வரவேற்பு கொடுப்போம். உங்களை நாங்கள் இலங்கையில் இருந்து அழைத்ததே பெரிய விடயம். விஷயத்துக்கு வாருங்கள். உங்களுக்கு என்ன பற்றி விளங்கவில்லை போதும். ஒன்றும் விளங்கவில்லை தான். முதலாவதாக உங்களுடைய பேர் சுத்துமாத்து சுந்தரம் இருக்கிறது. அது என்ன சுத்துமாத்து சுந்தரம்? என்ன சுத்துமாத்து வீரர்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? முதலில் இந்த விளக்கு மாத்து தொலைக்காட்சி இந்த விசத்தனமான நேர்காணலில் பங்கு பெற்றதற்கு எனக்கும் சந்தர்ப்பம் தந்தது மிகவும் மனவேதனை அடைவதோடு பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது குழப்பமான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எனக்கு இந்த நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு புரிகிறது. இந்த சுந்தரம் என்ற பெயர் எனது குடும்பத்தில் நான் தான் ஒரே ஒரு பையன். ஆமா, நல்ல வேளையாக உங்களுக்கு இன்னொரு பையனோ பிள்ளையோ இல்லாதது உங்கள் பெற்றோர் செய்த புண்ணியம் என்று நினைக்கிறேன். அது நான் செய்த புண்ணியமும் கூட. எனக்கு என்னுடைய பெயர் வந்து சுந்தரம் தான். மக்களால் எனக்கு வைக்கப்பட்ட பேர் தான் இந்த சுத்து மாத்து சுந்தரம். அப்ப உங்களுடைய இந்த சிவகலை பாராட்டி நீங்க செய்யற விடயங்களுக்காக உங்களுக்கு அந்த பட்ட பெயரை தந்திருக்கிறார். எனக்கு இந்த மக்கள் இந்த பெயரை வைத்ததை நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட புனைப்பெயர்கள் கிடைப்பது அரும்பெரும் பாக்கியம் என்று சொல்லலாம். இப்படியான பெயர்கள் சுத்துமாத்து என்ற பெயர் கிடைப்பது மிகப்பெரிய அரும்பெரும் தொழில்தான். உங்களுடைய தொழில் என்ன? நீங்கள் என்ன தொழில் உங்களுடைய? என்னுடைய தொழில் வந்து என்னன்னு சொன்னால் இந்த பொருத்துனர், அதாவது உங்களுடைய நாங்கள் உங்களை கேட்ட பொழுது நீங்கள் லைஃப் இன்ஜினியர் என்று பெயர் கொடுத்திருந்தீங்களே. அதான் இது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் நான் வந்து லைஃப் இன்ஜினியர் தான். லைஃப் இன்ஜினியர் உங்களுக்கு புரிகிறதோ? ஒன்றுமே விளங்குது இல்லப்பா. என்ன நான் கேள்விப்படாத ஒரு இன்ஜினியரா கிடக்கு. என்ன பாருங்கோ, கார் வேலை செய்யறவரை இப்படி சொல்லுவோம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சொல்லுவோம். கார் இன்ஜினியர் என்று கூறுவார்கள். அதே போல் இந்த கம்ப்யூட்டர் செய்பவரை எப்படி கூறுவாங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் சொல்றோம். அதே போல நானும் இப்ப ஒரு ஆணையும் பெண்ணையும் பொருத்தி வைக்கிறதால அதுக்கு வாழ்க்கை கொடுக்கிறபடியா நீங்க லைஃப் இன்ஜினியர். நானும் ஒரு லைஃப் இன்ஜினியர் என்று பெயரை சொல்லிக்கொண்டு. அப்ப இனி உங்களுக்கு இந்த புரோக்கர் என்ற பெயர்களை மாத்தி நீங்கள் இப்ப உங்களுடைய என்ஜினியரா வச்சுக்கோங்க. இந்த புரோக்கர் எல்லாம் பழைய பேர் பாருங்க. மிச்சன் சந்தோஷம் லைஃப் இன்ஜினியர்களே. ஓகே, இப்ப நாங்கள் நேரடியாக விஷயத்துக்குள் நுழைவோம். வரலாம். நுழையாங்க விஷயத்துக்குள் வருவோம். உள்ளுக்கு நுழைய பார்த்தேன். அப்படி இல்லை, உங்களோட விஷயத்துக்கு நாங்கள் போவோம். சொல்லுங்க. இப்ப நீங்கள் இதுவரையில நீங்கள் லைஃப் இன்ஜினியரா எத்தனை கல்யாணங்களை பொருத்தி வச்சிருக்கீர்கள்? கணிக்கணும், எத்தனை கல்யாணத்தை பொருத்தி வச்சிருக்கிறீர்கள், எத்தனை கல்யாணங்களை அறுத்து வச்சிருக்கிறீர்கள்? அதாவது கேள்வியை கொஞ்சம் மடிவா கேட்கணும். ஏனென்றால் புள்ளியா வழங்கிக் கொள்ளக்கூடாது. நான் அந்த எத்தனை கல்யாணத்தை சேர்த்து வைத்திருக்கிறேன் என்று சொல்றதை விட எத்தனை கல்யாணத்தை வெட்டி விட்டிருக்கிறேன் என்று சொல்றான் மிக பொருத்தமாக. அதான் நீங்க செய்யற வேலையே அதுதானே. கிட்டத்தட்ட இந்த வருஷ கடைசியில பாருங்க ஒரு 20 கல்யாணத்தை அறுத்து வைத்திருப்பேன். அதாவது வட்டி விட்டு மிச்சம் சந்தோஷம். இப்படியான சேவைதான் கட்டாயம் உங்களுக்கு தேவை இந்த நாட்டுக்கு. இப்ப பாருங்க, இந்த தாய் தோப்பன் என்னை விரும்புறதை விட இளம் பிள்ளைகள் என்ன விரும்பினேன். ஏனென்றால் அந்த அறுத்து விடுறது அவைக்கு அது சந்தோஷம். இதுக்கு எனக்கு பாருங்க வருமானம் முந்தி கிடைச்சதை விட இப்ப பயன்படங்கு கிடைக்குது. உங்களுக்கு ஒரு கல்யாணம் 2 வருமானம் கிடைக்குது. ஒன்று பொருத்தி விடுறீங்க, அறுத்து விடுறீங்க. ஒன்று சேர்த்து வர்றது, ஒன்று அறுத்து வர்றது. 2 சேவையும் திறம்பட நீங்கள் தொடர்ந்து செய்யணும் என்று எங்களை விளக்குமாறு தொலைக்காட்சி சார்பாக உங்களை வாழ்த்திக் கொண்டு அடுத்ததான் நான் உங்களிடம் நீங்கள் ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னுக்கு ஒரு வயது ஒரு அம்மாவுக்கு ஒரு கல்யாணம் செய்து வச்சிருக்கீங்களாமே, ஒரு வில்லங்கமா? அது அப்படி சொல்லக்கூடாது பாருங்க. நான் ஒரு
ஒரு குறிக்கொண்ட ஒரு பிள்ளையோக்கு பொருத்தம் பாக்குறதுக்காண்டி பொருத்தம் பார்த்து அது சரி வந்துட்டு அந்த பொம்பளை பாக்குறதுக்கு ஒரு பொடிக்கான கூட்டி கொண்டு போகணும். அப்ப பொம்பளை நல்ல கலாச்சாரமா சாரிகள் போட்டு பொட்டு வச்சு பாருங்க. தயக்காரு சொன்னா பிள்ளை நீ வடிவா சாரிய கட்டி ஒரு மல்லிய பூவை வச்சு வடிவா வாண்டு அப்படித்தான் அப்ப அழைச்சு கொண்டு வந்து பிள்ளைய கொண்டு வந்து இதுல இருத்திட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப தயக்காரி வந்து இப்ப வெளிநாட்டு ஸ்டைல் மாதிரி அவ ஒரு ஜீன்ஸும் டி ஷர்ட்டையும் போட்டு கொண்டுதான் நாங்க நின்றா வீட்டு. அப்ப பிள்ளை டீ கொண்டு வரதுக்கு பதிலா பிள்ளைக்கு சாரி கட்டு நான் டீய கொண்டு வர கொஞ்சம் கஷ்டம். அப்ப பிள்ளை கதிரையில இருக்க தாய்க்காரி வந்து டீய கொண்டு வர வந்துட்டு பொடி என்னைச்சான் இதுதான் பொம்பளையாண்டு. அதுல தப்பு இல்ல தானே. இப்ப வந்து 18 வயதுல கல்யாணத்தை கட்டுனா 24 வயது 25 வயதுல பிள்ளை ஒன்று இருக்கும். சரியோ என்னோட சின்ன வயசுல கட்டுனாங்க. அப்ப பொடி என்னச்சான் இதான் பொம்பளையான்னு சொல்லி அவன் தனக்கு பிடிச்சு கொண்டுதான்னு சொன்னான். இப்ப நானும் பார்த்தேன் ஒன்றும் செய்யல. வந்து அந்த அம்மாவுக்கும் ஒரு தடவை இல்ல தானே சரி சேர்த்து விட்டேன். இப்ப இப்படியான விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கேன். சுத்து மாத்தி சட்டியான வேலை சுத்துமாத்துக்கு சட்டியான சுத்துமாத்து வேலை செய்து கொண்டே இருக்கிறீங்க. இப்ப எத்தனை குடும்பங்கள் இப்படி குறைக்கிறீங்க நீங்க? குறுக்க நினைக்க கூடாது. குறுக்க நான் கதைச்சு கொண்டு பாருங்க. அந்த அம்மாவும் மனுஷனே வறுத்து விட்டது நான் தான். அப்ப உங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துல போனா 4-5 வருமானம் இருக்குது. அதானே இந்த தொழில் பாருங்க. நல்ல தொழில் கட்டாயம் நீங்க எடுக்கணும். இதோட இந்த விஷயத்தை நிப்பாட்டுவோம். உங்களுக்கு அடுத்துதான் நான் ஒரு கேள்வி ஒன்று, முக்கியமான கேள்வி, இங்கே நேயர்மாருக்கும் தேவையான கேள்வி. இப்ப இலங்கையில வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு எப்படி டிமாண்ட் இருக்கு? பிரகாசமா இருக்கும் எதிர்காலம்? நீங்க தப்பா நினைச்சு கொண்டிருக்கிறீங்க. இலங்கையில இப்ப பிள்ளைகள் வந்து வெளிநாட்டுக்கு வாரதை விட வெளிநாட்டுல இருந்து மாப்பிள்ளைகளை உள்நாட்டுக்கு எடுக்கலாம். அதான் வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு டிமாண்ட் இருக்கு. அது இருக்கு. அது பன்மடங்கு இன்னும் கூட வந்து கொண்டிருக்கு பாருங்க. அப்ப அங்க வெளிநாட்டுல இருந்து பொம்பளைகள் வந்து இங்க வரதான் பாக்குறவன் வெளிநாட்டுக்கு. அத வர்றதை விட மாப்பிள்ளை அங்க அழைக்கத்தான் பாக்கணும்னு சொல்றேன். இப்ப மாறி மாப்பிள்ளைகளை தங்கட நாட்டுக்கு இலங்கையை கூப்பிடணும். ஏனென்றா இங்க இருக்கிற பொடிகளுக்கு பாருங்க நல்லா சமைக்க தெரியும். அதே நேரம் மனுஷி மாதிரியே வடியா கவனிப்பாங்க. அதனால அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் இங்க இருந்து மாப்பிள்ளைய அங்க அழைக்க விரும்பும். அப்ப வெளிநாட்டு மாப்பிள்ளைய உள்நாட்டுக்கு கூப்பிட எவ்வளவு சீதனம் கொடுத்தாவே எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். போன உடனே வேலை பையனுக்கு அங்க வீட்டிலேயே வெளியில வேலைன்னு சொல்றா வீட்டுக்குள்ள வேலை. போன உடனே குசினிக்குள்ள போக வேண்டியா சமைக்க வேண்டியா? நேரடியா டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை. குசினிக்கு ஒரு சாலிய போட்டாச்சு, தோல்ல சமைக்க வலிக்கிட்டாச்சு, சமைச்சு மனுஷுக்கு சாப்பாட்டை கட்டி கொடுத்துட்டு சரி அதேதான் பெட் காப்பியும் கொடுக்கணும். விளையாடிக்குள்ள எவ்வளவு பாதேன்னு அதுக்காக கூப்பிடுவேன். அதுக்குதான் அதான் வேலை. கேட்டத்துல வந்து விடணும். மனுஷி வேலைக்கு போயிட்டு வருவா. அதுக்கிடையில மனுஷி 4 மணிக்கு வீட்டை வராண்டா அதுக்கிடையில வேற வேலைக்கு போட்டு வரலாம். வேலைக்கும் போய் வீட்டு வேலை இங்க நான் என்ன மாதிரி வெளிநாட்டுல இருக்கணுமோ அதே மாதிரி அங்க இருக்கும். போயிட்டா கொடுக்கணும். அப்ப இப்ப வெளிநாட்டு மாப்பிள்ளைகளுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு அங்க கூப்பிடுறது. அது சொல்லி வேலை இல்ல பாருங்க. அதுக்குத்தான் இப்ப கிராக்கி அதுக்குதான் வந்திருக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்வீடனுக்கு வந்தது என்ன 4-5 பேரை கொண்டு போறேன். நல்ல விஷயம். இப்ப நான் நீங்கள் எல்லா விஷயமும் சரி. நான் இப்போ எங்க படிக்கணும் இருக்கா எங்க படிக்கிற குறிப்பிட்டு நான் தந்திருக்கேன். இப்ப நீங்க அண்டை தந்து 4 மாதமா அங்க ஒண்ணு சொல்லுங்க. என்ன மாதிரியா இருக்கும்? இந்த மாதிரி ஸ்ரீலங்காவோட பொறுத்துறதுக்குரிய அது சந்தர்ப்பம் இருக்கும். நீங்க வந்தோடனே பல கேள்வியா கேட்டதால பாருங்க நான் அதான் மறந்து போனேன். அதான் எனக்கு வருமானம் பாருங்க. ஒரு சூப்பரான பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது ரெடி. நீங்க சரியண்டா பொருத்தி விடுவோம். பொருத்தி விடுறது. இப்ப நீங்க சுத்தி மாத்து பண்ணாமல் முதலே நான் உங்களுக்கு காசு எல்லாம் தந்துட்டு தானே. இப்ப குறிப்பை பார்த்து பொறுத்தது பார்க்க வேண்டியா? இன்னொரு பிடி கொஞ்சத்தை தந்து போட்டுங்க. சரி பொருத்தம் சொல்லுங்க. இந்த பிள்ளை நல்ல படிச்ச பிள்ளை. முதலாவது இப்ப என்ன படிச்சிருக்கு பிள்ளை? நல்ல படிப்பு படிச்சிருக்குன்னு பட்டதாரியா இருக்கணும். முதலாவது கண்டிஷன். என்ன படிச்சிருக்கோ பிள்ளை பாருங்கோ. பட்டதாரி பொம்பளை உண்டு. வீட்டுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. படிப்பே படிப்பேன். ஆர்ட்ஸ் படிச்சிருக்கா சயின்ஸ் படிச்சிருக்கா என்ன படிச்சிருக்கு பிள்ளை?
அது பிள்ளை சயின்ஸ் தான் படிச்சிருக்கு ஏன்னா ஆர்ட்ஸ் படிச்ச பொம்பளை வேண்டாம்னு சொல்லி போட்டான் படிக்கணும் படிக்கிறோம் சயின்ஸ் படிச்ச பட்டதாரி பொம்பளான் வேணும்ண்டு அப்ப அந்த விஷயம் சரி அப்ப பொருத்தம் ஒரு பொருத்தம் சரி பாருங்க அப்ப இந்த முடிப்போமோ அடுத்தது முடிக்கல தன விஷயம் இருக்கு என்ன விஷயம் அடுத்தது என்ன மாதிரி இந்த வீடு வாசல் என்ன மாதிரி வீடு பாருங்கோ பிள்ளைக்கு ஊரளவிலே ஒரு வீடு இருக்கு யாழ்ப்பாணத்துல கொழும்பு தெமேட்டோ கொடையிலும் ஒரு வீடு இருக்கு 3 மாடியில நல்ல விஷயம் உங்களுக்கு எந்த வீடு பிடிச்சதோ அந்த வீட்டை நாங்க கொடுப்போம் கொழும்பு வீட்டை தான் படிக்க எதிர்பார்க்கிறாங்க கொழும்புல தான் வீடு வேணும் அப்ப கொழும்பு வீடு பிடிக்காது யாழ்ப்பாணம் போயினா கொழும்புல உள்ள வீட்டை மாத்திரம் கொடுத்தா சரி சரி முடிச்சிருவோம் அப்ப நகை நட்டுகள் இந்த மாதிரி நகை இருக்கு நட்டுகள்லாம் என்ன மாதிரி தெரியல நட்டுகளும் போடுவாங்க நகை நிறைய இருக்கு நட்டுகளும் தரலாம் காசு விஷயம் என்ன மாதிரி காசு விஷயம் காசு அது பிள்ளைக்கு தேவையான காசு முழுக்க அது பிள்ளைக்கு தானே அது சொல்லி வேலை இல்லைன்னு ஓகே எதிர்பார்க்கறீங்க ஒரு எங்க இந்தியத்தில் காசுனா நாங்கள் சொல்லுவோம் ஒரு மில்லியன் கொடுங்க 1 மில்லியன் சிம்பிள் வேணுங்க அந்த பிள்ளைக்கு நல்ல விஷயம் நல்ல விஷயம் பொடியன என்ன மாதிரி நிப்பாடுங்க பொடியின் விஷயத்துக்கு வருவோம் முதலாவது பொம்பளைங்க நல்லா இங்கிலீஷ் கலைக்குமோ இங்கிலீஷ் சிங்களம் எல்லாம் கலைக்கும் எல்லா மொழியும் தெரியும் ஏன்னா இங்கிலீஷ் முக்கியம் பாருங்கோ இல்ல இங்க பொடியனுக்கு அவ்வளவு மொழியும் தெரியாது அப்ப பிள்ளை வந்தா இங்க வார நேரத்திலே பிள்ளைதான் வந்து இந்த விஷயங்கள் அலுவலர்களை பார்க்கும் தமிழ் தான் தெரியுமோ தமிழ் கலைக்கும் தமிழ் நல்லா கலைப்பான் அதனுடைய பிரச்சனை இங்கிலீஷ் சொல்ல வந்தா சரி பொடியனுக்கு வேற பாஷை தெரியாது போல அடுத்த கேள்வி என்னன்னா லைசன்ஸ் இருக்கும் எனக்கு லைசன்ஸ் இருக்க வேணும்னு நினைக்கிறேன் ஏன் அது என்னது கேக்குறீங்க இல்ல லைசன்ஸ் இல்லாட்டி வந்த உடனே இப்ப படிக்கணும் பூரண்டா வாரண்டா திரும்பி கூட்டி கொண்டு வரணும் திரும்ப சில நேரங்களில் ஊரில்லாத பிரச்சனைகள் வரும் ஆனபடியா லைசன்ஸ் கட்டாயம் முக்கியம் இல்லாட்டி வந்த உடனே காலம் எடுக்கும் கொஞ்சம் கிருவு இருக்குதுங்க பொடியனே ரவுடையிலாதுன்னு சொல்றீங்களான்தான் விளங்க இல்ல பொடியனுக்கு லைசன்ஸ் இருக்கான்றீங்கள் பிள்ளைக்கு கூட முடியும் சரி மானப்பட்டியோ இப்ப நான் 2 மணி நேரம் கேட்டேன் இந்த பையனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க கோப்பம் என்ன பையன் பையனை என்ன படிச்சிருக்கான் பையன் 8ஆம் படிச்சிருக்கான் 8ஆம் படிச்சிருக்கிறான்டா கொஞ்சம் கரைச்சல் வேறவங்க என்ன கவனிச்சிங்கன்னா அதை முடிச்சு போடலாம் அது 8ஆம் நெஞ்சு இருக்கிறதுக்கு என்னதுக்கு அப்புறம் அது சரி பொடியனுக்கு சொத்து பத்துகள் என்ன மாதிரி சொத்து பத்துகள் ஒண்ணும் இல்லையா நாட்டில நடுவில் பாவிப்பாரோ இல்ல அவர் பாவிக்கிறது என்ன சனி ஞாயிறு கொஞ்சம் பாவிப்பாரு அப்ப திங்கள் செவ்வாய் திங்கள் செவ்வாயும் பாவிப்பாரு அப்ப நீங்க சொல்ற பார்த்தா சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் என்ன மாதிரி இல்ல புதன்கிழமை கொடுக்க மாட்டார் வியாழக்கிழமை குடிப்பார் வெள்ளி குடிப்பார் புதன்கிழமை குடிக்க மாட்டார் புதன்கிழமை குடிக்க மாட்டார் மற்ற நாட்களில் கொஞ்சம் எந்த பீஸ் வேற வேற கூடிக்கொண்டு போகுது பாருங்க அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் என்ன கவனியுங்க கவனிக்கலாம் அது கவனிக்கலாம் அது சரி பொடியனுங்களுக்கு வேண்டப்பட்டவனோட கதைகளை பார்த்தா இந்த பொடியனுக்கு வேண்டப்பட்டவனுக்கு வேண்டப்படாத இருக்காரு உங்களோட பொடியனும் போல விஷயம் இப்ப சொன்ன அப்புறம் எனக்கு விளங்கி கொண்டது அது சரியாப்பா அப்ப வந்த மாதிரி நானும் சிகரெட் வந்து குடிக்க அந்த பழக்கம் மாத்திரம் இல்ல ஆனா தண்ணி அடிக்க மாத்திரம் சிகரெட் அடிப்பான் சனி ஞாயிறு 10 பேர் திங்கள் செவ்வாய் 10 பேர் புதன் மட்டும் 10 மாட்டேன் ஒரு நாள் 10 மாட்டேன் மற்ற நாட்கள் 10 பேர் நீங்களும் மறியெல்லாம் நிக்கிறவர்கள் போல எனக்கு பாக்குறத பார்த்தா உனக்கு வரியோ எனக்கு வரியோ யாருக்கு வரியான்னு சொல்றீங்க இப்ப அதிக பார்த்தா உங்களுக்கு தான் வரி எனக்கு தெரியுது சனி ஞாயிறு குடிக்க மாட்டேன்றீங்க இப்ப சொல்றீங்க சனி ஞாயிறு திங்கள் கேட்டீங்களே கூப்பிட்டு விட்டா என்ன வருன்னு சொல்ற எனக்கு மரியாதை எனக்கு மரியாதைக்குள்ள ஒரு பொருத்தம் மட்டும் பெரிய பிரச்சனை வேணுமா என்ன பிரச்சனை ஆருக்கு வருகிறாரு எல்லாம் வட்டியாக்கி முதலே வருகிறேன் கத்திக்கொண்டிருக்காரு அது போல ஒரு சாதத்துக்கு பொருத்தத்துக்கு என்ன செய்ய தெரியுமே சரி என்ன ஊசியில நான் வரையிலேன்னு சொல்றேன் இப்ப இந்த தையலூசியில இந்த நூலை கோரும் பாப்போம்
என்ன என்ன பாரு இதை கோக்க முடியல இதை வரி இல்லைன்ற இது என்ன இது என்ன பெரிய விஷயம் இப்படி கோத்து விடுறான் இதுக்குள்ள கூட்டு ஊசிதான். நன்றி வணக்கம்.